அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 5.1ல் 4th சம். என்ன பாரு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வித் சென்டர், அந்த சர்க்கிளுடைய சென்டர் 2,3ன்னு கொடுத்துட்டாங்க. அண்டு பாசஸ் த்ரூ, அந்த சர்க்கிள் வந்து பாசஸ் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு லைனும் வெற்ற பாயிண்ட் வழியா அந்த சர்க்கிள் போகுதான். ஆக மொத்தம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கோடும் வெட்டிக்கிற பாயிண்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் சென்டர் தெரியும், பாசஸ் த்ரூ த பாயிண்ட் தெரியும், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போட்டுக்கலாம். ஆக மொத்தம் 3 ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப்பு இந்த ரெண்டு கோடும் வெற்ற இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அவ்வளோதாங்கன்னு. அப்புறம் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு போட்டோம்னாவே நமக்கு வந்துடும் ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கோடு 3x minus 2y minus 1 equal to 0. இது மொதல் கோடு. ரெண்டாவது கோடு 4x plus y minus 27 equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது ஒய்யை பாருங்க, இங்கே ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே 1. அப்போ இது 2வாக மாற்றலாம். அப்போ நாம் மொதல் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு 3x minus 2y minus 1 equal to 0. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை எதால் பெருக்கிறோம்? 2ஆல் பெருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இது 2ஆக மாறும். அப்போ இது 2ஆல் பெருக்கினா 8x ப்ளஸ்ஸு 2ஆல் பெருக்கினா 2y மைனஸ் இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 54 ஈக்குவல் டு 0. இப்போ சால்வ் பண்ணும்போது minus 2y plus 2y கேன்சல் ஆயிரும். கண்ணு இதை பேர் கூட்டினீங்கன்னா 11x. அதே மாதிரி மொத்தமாக மைனஸ், ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. அப்போ மைனஸில் டோட்டலாக பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி ஒரே மாதிரி இருக்கிறனால கூட்டிக்கணும். 55 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 55 அப்படியே அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 55. அப்போ 11x ஈக்குவல் டு ப்ளஸ் 55. இப்போ 11க்கும் 55க்கும் அடித்தா 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் என்ன தங்கம் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை மல்டிபிள் பண்ணால் 15 மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 15ல் 1 போச்சுன்னா 14 மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, இந்த மைனஸ் 2y இங்கேயே வச்சுக்கோ. மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 14 அந்த சைடு கொண்டு போ. அப்போ மைனஸ் 14. இப்போ அடிச்சுக்கோ, மைனஸ் மைனஸ் அடிபடும். 1 2 is 2, 7 2s are 14. அப்போ y ஈக்குவல் டு 7. அப்போ ஸோ பாயிண்ட், இன்டர்செக்டிங் பாயிண்ட் நாம் கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 7. புரியுதா தங்கம்? இப்போ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சர்க்கிளுக்கு வரோம். சென்டர், சர்க்கிளுடைய சென்டர் வந்து 2,3. சென்டர் அப்படின்னாவே இது ஹெச், இது கே. ரேடியஸ் நமக்கு தெரியாது தங்கம், ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y minus k whole square equal to r square.
அப்போ இதில் எக்ஸு மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 2 தங்கம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே பாருங்க 3 whole square equal to r squared. It passes through எது வழியா போகுது 5,7 அப்ப இது x இது y அப்ப so x க்கு பதிலாக கண்ணு 5 minus 2 புரியுதா கண்ணு இந்த பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பாருங்க y க்கு பதிலா 7 minus 3 whole squared equal to r square 5ல 3 கழிச்சா 3 5ல 2 போயிடுச்சுன்னா 3 3 ஸ்கொயர் பண்ணும்போது புரியுதா கண்ணு அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 7ல 3 போச்சுன்னா 4 ஸ்கொயர் equal to r square இப்போ 9 பிளஸ் இதை ஸ்கொயர் பண்ணா 16 equal to r square அப்போ r squared equal to 25 அப்ப நமக்கு ஈக்குவேஷன் இதை கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் x minus 2 whole square plus y minus 3 whole square equal to r squared நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 25 இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்போ ஜெனரல் ஃபார்ம் வேணும்னா இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கண்ணு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இதை ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இதை 2 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 4 மூணையும் பெருக்கி போட்டிங்கன்னா மைனஸ் 4x பாருக்கண்ணா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அதுதான் புரியுதா சார் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab அதே மாதிரி பிளஸ் இதை ஒய் ஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 இந்த மூணையும் பெருக்கி போடும்போது மைனஸ் 3 2s are 6y அடுத்தது இந்த பிளஸ் 25 இந்தாண்ட வந்தா தங்கம் புரியுதா மைனஸ் 6y அடுத்தது மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 புரியுதா இப்போ ஆர்டர் எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்ததுக்கு என்ன minus 4x minus 6y இப்போ கான்ஸ்டன்ட்ல பாருங்க இது பிளஸ்ல வந்து 13 இருக்கு மைனஸ்ல 25 இருக்கு அப்ப பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 25ல 13 போச்சுன்னா 12 ஈக்குவல் டு 0 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இப்போ புரியுதா கண்ணு இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ஒன்று நமக்கு தெரியும் கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும் அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பிரதிட்டு ஒய்யை கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணி இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்புறம் சென்டர் தெரியும் ரேடியஸ் தெரியாது அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சென்டரும் ரேடியஸும் இருந்தாவே எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அதில் ஹெச்சுக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கிறேன் கேவுக்கு பதிலாக 3 போட்டுக்கிறேன் ஆர் தெரியாது அப்படியே வச்சுக்கிறேன் இட் பாசஸ் த்ரூ அது நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இந்த வெற்ற புள்ளி வழியாக தான் நம்ம சர்க்கிள் போகுது அப்போ இந்த பாயிண்ட் அப்போ தேர்ஃபோர் இது எக்ஸ் இது ஒய் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னாவே இந்த பாயிண்ட் இதில் பிரதிடணும்னு அர்த்தம் அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போடணும் ஒய்க்கு பதிலாக 7 போடணும் அப்போ உனக்கு ஆர் ஸ்கொயர் தெரிஞ்சு போயிடும் அப்போ இதை கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும் புரிஞ்சுதா தங்கம் இவ்வளோதான் ஒன்றுமே இல்லை விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பார்த்துக்குங்க தேங்க்யூ